எங்க வந்து இயற்கை ரொம்ப பெருசா வேலை செய்யுதுனாங்க சார், முதல்ல யாரையுமே விமர்சிக்க கூடாது சார், யாரையும் கேவலமா நினைக்க கூடாது சார், யாரும் கேவலமாவே மட்டமா அருவருக்கத்தக்கவையில பார்க்கவே கூடாது. ஒரு பொண்ணு வந்துங்க சார் குடிகாரனை பார்த்தாலே கேவலமா பார்க்கணும். ஆனா அந்த பொண்ணுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் அவன் பெரிய குடிகாரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இப்போ வருத்தப்படுது. இதுதான். ஸோ குடிகாரன் அவன் குடிச்சா அவன் அனுபவிக்க போறான், ஆனா கேவலம் பார்க்கவே கூடாது. அப்போ இதுல நல்ல ஒரு கலியுக உதாரணம் சொல்றேன் சார். இப்போ ஒருத்தர் ஒரு கட்சியில இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த கட்சியில இருந்து எதிர்பார்ட்டி கட்சி தலைவர் திட்டுவாரு, கேவலமா பேசுவார். பாத்துருக்கீங்களா? கேவலமா பேசுவார்ல, பேசி 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 கேவலமா பேசி பேசி ஒரு கட்டத்தில் இவருக்கு ரொம்ப மோசமான நேரம் வந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போவாரா, அந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் யாரை கேவலமா பேசினாரோ அவர் கிட்ட தான் அவர் போய் நிப்பார். அவர் வந்து ஒரு வாழ்க்கையே கிடைக்கும். இதுதான் இயற்கையோட பெரிய விஷயம். அப்போ ஒருத்தங்க வந்து ஒரு சம்பவம் சார், ஒரு அம்மா அந்த இந்த படம்லாம் வரைஞ்சு விற்பாங்க தஞ்சாவூர் பெயிண்டிங், அது என்ன சொல்லுவாங்க, ஆர்ட் பிசினஸா, அது செய்யறாங்க சார். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சாக்கடை எழுறவங்க தூய்மை பணிகளை பார்த்தா ஒரு அருவப்பான குணம் சார். அவங்க என்ன இல்லை அந்த வயசுல அப்படி வளர்ந்துட்டாங்க சார். நம்ம ஒரு பேட்டு இதை பத்தி சொல்லியிருக்க போல இருக்கு, அதுக்காக எனக்கு வாண்டடா வந்து சொன்னாங்க கோவில்ல ஆயிருக்கு சார். ஆனா இப்படி இருந்து பாருங்க, அவங்க பையனுக்கு இதய சம்பந்தம் ஒரு பிரச்சனை வரப்போ அந்த மாதிரி ஒரு தூய்மை பள்ளி அந்த குடும்பத்துல அவங்க பையன் ஒருத்தர் இறந்துடுறான், அவனோட இதயம் என்ன சார் இந்த பையனுக்கு வந்து வச்சிருக்காங்க. இதுதான் இயற்கைங்க சார். யாரையுமே கேவலமாவே நினைக்க கூடாது சார். நல்ல உணவு கெட்ட உணவு திருடனோ இல்ல வந்து என்னவா இருக்கட்டுமே, நம்ம வேலை யாரையும் விமர்சிக்காம நம்ம வாழ்க்கையில கடந்து போனாலும் இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணுது. நிச்சயமா நிச்சயமா இது உண்மை.